ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அம்மா வீட்டுக்கு தான் வந்தோம். அம்மா தான் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிடலாம். அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டேன், இப்போ நான் சொல்கிறேன். 2 வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிடலாம். அரைச்ச மசாலா சேர்த்துக்கிடலாம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ வீட்டு மசாலா சேர்த்துக்கிடலாம். நல்லா மசாலா சுருண்டு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிடலாம். பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிடலாம். வேக வச்ச நாட்டுக்கோழி சேர்த்துக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போது அந்த அரைச்சி வச்ச மசாலாவில் தண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க, அந்த தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். நல்லா கிளறி விட்டு எடுத்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கிடலாம். இந்த அளவுக்கு லைட்டாக இப்போ தான் இன்னமே தான் கொதி ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு நடுவில் தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டு ஊற்றிக்கிடலாம். இப்போ அகெயின் தட்டு போட்டு மூடி வச்சா இன்னும் நல்லா கொதி விடும். நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் அகெயின் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இந்தமாரி